ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வேற ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் படம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் நம்ம குட் பேட் அக்லி படம். அண்ட் அந்த படத்தோட அப்டேட்டுக்கும் நம்ம ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த படத்து மேலே ஏன் இவ்வளோ ஹைப்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுல இருந்து ஒவ்வொரு லுக்கும் தரமா இறக்கிட்டு இருந்தாங்க ஜிபியூ டீம். அண்ட் இந்த படம் பொங்கலுக்கு வரத்தா இருந்தது. பட் விடாமுயற்சி படம் நடுவில் நாங்க பொங்கலுக்கு வரோம், ஜிபியூவை தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரி பேசி விடாமுயற்சி பொங்கலுக்கு வரத்தாவே இருந்தது. பட் லாஸ்ட் நேரத்தில் பொங்கலுக்கு அதுவும் ரிலீஸ் ஆகல. இதனால நம்ம குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10 அன்னைக்கு தள்ளி வச்சுட்டாங்க. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து அப்டேட் தான் செம வைரலா போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட டீசர் பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. பட் இப்போ கிடைச்ச நியூஸ் படி நம்ம விடாமுயற்சி படத்தோட இன்டர்வல் அப்படி இல்லைன்னா கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜிபியூ டீசரை தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க. இது ஒரு மாஸ் பிளானிங் தான். எப்படி நம்ம ஏகே ஃபேன்ஸ் டபுள் தமாகாவா இருக்கும், ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல செம மாசா செலிப்ரேட் பண்ற விதமா இருக்கும். ஸோ இது மட்டும் கன்ஃபார்மான நியூஸா இருந்தா ஏகே ஃபேன்ஸுக்கு செம்மையான ஹாப்பியான நியூஸ் தான். ஏன்னா குட் பேட் அக்லில ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக் அப்படின்னு 3 லுக்கையும் வெறித்தனமா இறக்குனாங்க. அதுல மெயினா நம்ம தல அஜித் சாரோட காஸ்டியூமா இருக்கட்டும், நம்ம தல அஜித் சாரோட அந்த கேங்ஸ்டர் கெட்டப்பா இருக்கட்டும், பிளாக் ஹேர்ல விண்டேஜ் பில்லாவா கொண்டு வர சீன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து கேட்டு நம்மளுக்கு செம்ம ஹைப் எகிர்ந்துச்சு. அதனாலே விடாமுயற்சி படத்தை தாண்டி நம்ம குட் பேட் அக்லி மேல செம்ம ஹைப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம். விடாமுயற்சி ரிலீஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சதுமே சரி ஓகே குட் பேட் அக்லி ரிலீஸ் பண்ணுங்க, இந்த படத்துக்கு தான் நாங்க ரொம்ப வெயிட் பண்றோம் அப்படிலாம் ஏகே ஃபேன்ஸ் ஒரு நேரத்தில் ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட் பேட் அக்லி படத்தோட டீசர், விடாமுயற்சி படத்தோட இன்டர்வல் அப்படி இல்லைன்னா கிளைமேக்ஸ் முடிஞ்சதும் போடுறதா இருக்காங்களா. ஸோ அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.